ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதனால அதை பற்றி பேசலாம். எப்படி நம்ம ஒரு பேஷன்ஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பேஷன்ஸை டெவலப் பண்ணணும்னா கண்டிப்பாக தெர் இஸ் அ கான்வர்சேஷன் இல்லையா, யாரோட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு திங் காதை கொடுத்து நல்லா கேட்கணும். ஸோ லிசனிங் ஒரு ஆர்ட்டே இல்லையா. ஸோ அவங்க என்ன பேச வராங்க அதை நம்ம முழுக்க நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பதில் சொல்லணும். நிறைய இடத்துல பதிலே சொல்லாமல் இருந்தாலுமே நம்ம முழுக்க காதை கொடுத்து கேட்கணும். ஸோ ஆக்டிவ் லிசனிங் அப்படிங்கிறது. ரெண்டாவது, அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் எம்பத்தைஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எம்பத்தி அப்படிங்கிறது நம்மளால் ஒரே நாளில் எனக்கு வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ப்ராக்டிஸிங் மைண்ட்ஃபுல்னஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படிங்கிறதுனா நம்ம இந்த நிமிஷம் இந்த மூமெண்ட்டை நம்ம முழுக்க நம்ம என்ஜாய் பண்ணணும், இல்லை நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அந்த அந்த விஷயத்தை முழுக்க முழுக்க நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நடந்துக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்துடும். இந்த பொறுமை இட் இஸ் ஒரு ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரின்னு நீங்கள் வச்சுக்கலாமே. அந்த ரப்பர் பேண்ட் இழுக்க 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 அந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படிங்கிறதுனா, ஒரு வாழ்க்கையில் போகிற போக்கில் நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த ரப்பர் பேண்ட் மாதிரி நம்மளால் எடுத்து போக முடியாது, அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்மளால் எவ்வளோ எடுத்து போக முடியறதுங்கிறது நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சுவலி ஒரு பீப்புள் லவ்விங் பர்சனாக நம்ம மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது தானாகவே அந்த டாலரன்ஸ், அந்த பேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.